ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஆவணி மாத பிறப்பு. ஸோ அந்த ஸ்பெஷல் வந்து நீங்கள்லாம் பாயசம் பப்படத்தோட வெஜிடேரியன் வைக்கலாம். பட் எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே என்ன சொல்ல, தோசை இந்த ஐட்டங்கள்லாம் போடவே மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கோயில் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறமா இந்த ஆவணி மாத பிறப்பு வந்து ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க எங்கள் சைடு. அது வந்து கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து படி கொண்டு கொடுப்பாங்க. படினா மாடிப்படி 1 கிலோ 2 கிலோ படியான்னு கேட்காதீங்க. என்ன சொல்கிறது, அரிசி, அப்புறம் ட்ரெஸ்ஸு, சாப்பாடு தேவையான ஒரு சில இது, இப்படி வந்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இதாட்டு கொண்டாடுவாங்க. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ வந்து தீபாவளி எப்படி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆவணி மாத பிறப்பும் பெரிய இதுன்னு சொல்லுவாங்க. பெரிய மாத பிறப்பு அப்படிம்பாங்க. அது ஏன் அந்த ஒரு மாதத்தை மட்டும் ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு தெரில. இன்னொன்று ஆடி மாதத்தை சின்ன மாத பிறப்புனையும் ஆவணி மாதத்தை அப்படி சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே அதுக்கு முன்னெல்லாம் தோசையெல்லாம் நம்ம கண்ணிலே கண்டிருக்க மாட்டோம். அந்த தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறமா இந்த மாத பிறப்புக்கு, அப்புறம் கோயில் ஃபெஸ்டிவல், இவ்வளோ இந்த கேட்டகரி இந்த நாட்களில் தான் இந்த வகையான ஐட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு மாத பிறப்பு வரும்னாலே ஐயோ எங்கள் வீட்டில் தோசை தோசை தோசைன்னு சொல்லிகிட்டே தெரியும். அடுத்த நாள்லாம் கேட்பாங்க ஸ்கூலுக்கு போகணும், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னது அப்படின்னு. எங்கள் வீட்டில் தோசை. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி அன்றைக்கி நான்வெஜ் தான். காலையிலே சமைச்சிடுவாங்க. தோசைக்கு நான்வெஜ், காலையிலைக்கு மதியத்துக்கு எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். என்னென்னா ஒன்லே வீட்டில் வளர்த்துருக்க கோழியை இது பண்ணுவாங்க. பட் மட்டன்லாம் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நாட்டுக்கோழி தான் சமைப்பாங்க அந்த டைம்லலாம். அப்படி வச்சுட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா புது துணியும் காலையிலே நல்லா தின்னுக்கிட்டு பக்கத்தில் வந்து குலதெய்வத்துக்கு அந்த கோயிலுக்கும் போவோம். போயிட்டு நல்லா தின்ட்டு நியூ ட்ரெஸ்ஸும் உடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் இந்த நாள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போவுமே எங்கள் சைடு இப்போவுமே ஆவணி மாத பிறப்புனா கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து படி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. அண்ட் என்னென்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து உளுந்தஞ்சோறுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி உங்கள் வீட்டிலலாம் நடந்திருக்காங்கதை சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் ஆவணி மாத பிறப்பு அதை வந்து நீங்கள் அப்படி கொண்டாடுவீங்களா அந்த நாளை? அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து சின்ன வயசுலேயே மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்கும். இன்னொன்று இந்த டைமில் வந்து ஸ்கூல் இருக்கும், ஓகேவா? ஸ்கூலுக்கு போகும்போது அன்றைக்கி கேட்போம், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கன்ட்டு. அதுவும் அன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் போட மாட்டோம், எல்லாருமே கலர் ட்ரெஸ்ஸில் தான் வருவோம். ஏன்னு கேட்பாங்க. கேட்டால் இன்றைக்கி ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். சின்ன வயசுன்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, பழைய காலத்தில் உள்ளவங்க தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயங்களாக தான் சாப்பிட்ருக்காங்க. நல்ல பொருட்கள் இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களதெல்லாம். பட் எல்லாமே ஹெல்தி ஃபுட்டாக தான் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளவங்க தான் அப்படி கிடையாது. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா